சாட்டர்டேஸில் தான் யூஸ்வலாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் கொஞ்சம் நீங்களும் இருப்பீங்க. மெயினாக இன்னைக்கு இந்த வாரம், அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உலக மனநல நாளாக அனுசரிக்கப்படுறது. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேன்னு சொல்றது. அதில் நம்ம இன்னைக்கு கிளினிக்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு 11th கடைசி நாள். இதை இன்னைக்கு மனநல நாளாக அனுசரிக்கிறோம். மனநல நாள்னா 2 சுழினா, 3 சுழினா இல்லை. 3 சுழினா வேற ஆளுங்க, அவங்க வேற துறையை சேர்ந்தவங்களோட பிரிவு. நம்ம இது மனநலம், அதாவது மூளை, பிரெயின், மைண்டுன்னு சொல்றோமே, அது சம்பந்தப்பட்டு சித்தம் கலங்குதல்னு சொல்றோம்ல, சித்தம், அது சம்பந்தப்பட்ட உலகம் பூரா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இதுல மருத்துவரை போய் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி மனதுக்கு நோய் வந்தா, அதாவது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா, அது சாதாரண பதட்டமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், அல்லது தேவையில்லாத எண்ணங்கள் மனசை திரும்பி திரும்பி தோன்றதுனால இருக்கலாம். இங்க சில பேருக்கு அது மாதிரி இருக்கு. அல்லது ரொம்ப மனக்குழப்பத்துல மாய தோற்றம், மாய ஒளி, அது மாதிரி கேட்கக்கூடியவங்க, அது மாதிரி பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதற்கும் எப்படி வைத்திய உலகத்தில் மருந்துகள், மற்ற வைத்திய முறைகள் இருக்கோ அதே மாதிரி வைத்தியங்கள் இருக்கு. அதனால மனநோய்க்கு மருந்து உண்டா இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப மனநோய்க்கு மருந்து இருக்கு. எப்படின்னா 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு ஒரு பழமொழி. ஆனா அப்படி கிடையாது. 5ல் வளையாட்டியும் 50ல் அவங்கள மாற்றம் கொண்டு வரலாம். அதுக்கு பேர் பிஹேவியர் தெரப்பி. அதே மாதிரி வைத்திய முறைகள்லாம் மனநலத்தில் இருக்கு. வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்ல, வெறும் ஊசி மட்டும் இல்ல, அதுல ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடியது, அதாவது மின் அதிர்வு சிகிச்சை அல்லது மின்சாரத்தை மூளைக்கு கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட அளவில் மின்சாரம் பாய்கின்ற பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை, மூளையில அதிர்வு வரும், அது வலிப்பை உண்டாக்கும். அந்த வைத்திய முறை மற்றும் ஒருவருடைய பழக்கத்தை மாற்றுகின்ற வைத்திய முறை. ஏன்னா சில பேர் சின்ன வயசுலேருந்தே சோம்பேறியா இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அளவு கடந்த செல்லம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கு அவங்களோட பழக்கத்தை மாற்றுறதுக்கு பழக்க மாற்று வைத்திய முறைன்னு இருக்கு. அப்புறம் சில பேர் இம்ப்ரூவ் ஆனவங்க, ஒரு காலத்துல மனநோய் வந்தா கூட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. இப்ப அப்படி இல்லை. 100ல் ஒருத்தர் தான் அது மாதிரி. ரோட்ல தானா பேசிக்கிட்டு, சட்டையை கிழிச்சிக்கிட்டு, குப்பையை பொறுக்கிக்கிட்டு, அது மாதிரி உள்ளவங்க நம்ம கிளினிக்லயே, பிரைவேட் கிளினிக்லயே, அதாவது அரசு மருத்துவமனையில் உள்ள மனநல பிரிவுகள்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா பார்ப்பாங்க. ஆனாலும் அது 100ல் ஒருத்தர் தான் அது மாதிரி உள்ளவங்க. அவங்களுக்கு கூட முறையான சிகிச்சை பண்றப்போ 6 மாசத்துக்குள்ள அவங்களோட தொந்தரவுகள் 75% கண்ட்ரோல் ஆகிடும். அதனால வைத்தியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு மீட்டிங்ல உலக சுகாதார நிறுவனமும் சொல்லக்கூடிய கருத்து. மனநோய்க்கும் வைத்திய முறை இருக்கு. உடல் நோய் மாதிரி அதுவும் ஒரு நோய் தான். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப உடம்புல கட்டி வந்தா ஆபரேஷன் டாக்டர்கிட்ட போறோம். அப்ப அது கட்டி வர டயத்துல அவங்க ஆபரேஷன் மூலம், சர்ஜரி மூலம் அதை எடுக்கிறாங்க. ஒரு காலத்துல சர்ஜரியே கிடையாது, அதோட அவஸ்தைப்படணும். அதே மாதிரி மனநோயில கட்டி போட்டுருவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஏர்வாடியில சங்கிலியால பிணைக்கப்பட்டாங்க. நீண்ட நாள் மனநோயாளிகள், கவனிக்கப்பட முடியாதவங்களை அங்க கொண்ட சங்கிலியால பிணைச்சிருவாங்க. ஒரு வீட்லயும் அவங்க என்ன முடியுமோ அந்த சாப்பாடு கொடுத்து ஒரு பணம் வாங்கிப்பாங்க. அது மாதிரி இருந்த பட்சத்துல இது நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்றது. இது சயின்டிபிக் பேசிஸ்ல, விஞ்ஞான அடிப்படையில் உள்ள வைத்தியம் இல்ல. அது மாதிரி ஒரு சம்பவத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதுல 40 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம், நம்ம டெல்லியில உள்ள நம்ம இந்திய அரசாங்கத்தின் உச்ச நீதிமன்றம், அவங்களே அதை வழக்கா தாமாக முன் வந்து வழக்கெடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத
ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. எல்லா அரசாங்கத்துக்கும், எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் வேண்டுகோள் விடுத்து, ஆர்டர் போட்டு, ஆணையிட்டு, அவர்களுக்கு மனநோயாளிகளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு அதை ஒட்டி பல இடங்கள்ல மனநல காப்பகங்கள், மனநல மருத்துவமனைகள், தனியார், அரசு எல்லாம் உண்டாக்கப்பட்டு வருகின்றன. இப்போ நான் ஒரு 2010 நான் வேலூர் அரசு மருத்துவமனையிலேருந்து வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து ரிட்டையர் ஆனேன், பணி ஓய்வு பெற்றேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்க மாட்டாங்க. பல இடங்கள்ல எல்லாருமே மெட்ராஸ் போகணும், அல்லது பெங்களூர் போகணும், அல்லது வேலூர் மாதிரி இடத்துக்கு வரணும். வேலூர் மாவட்டத்தில் அந்த டயத்தில் நாங்கள் பல மாவட்டங்களில் கொடுத்து திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், இங்கேருந்தெல்லாம் வருவாங்க பேஷண்ட். செங்கல்பட்டு, ஈவன் பார்டர், இந்த பார்டர், சித்தூர் மாவட்டம், அதாவது ஆந்திராவிலேருந்து, அதெல்லாம் மனநல பிரிவுக்கு வருவாங்க அங்கே. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கு, சூழ்நிலை மாறி உள்ளது. எல்லா இடத்துலையும் வைத்திய வசதிகள் இருக்கு. அவர்களுக்கு அருகாமையில் உள்ள மனநல பகுதியையோ மனநல மருத்துவரையோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கலந்து ஆலோசனை பெற்று இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இப்பயே நம்ம பிரிவில் நான் 1985 வேலூர் அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவராக இருந்தபோது வருஷத்துக்கு 2000 பேர் பார்க்கப்பட்டனர். நான் 2010 வெளிவந்த போது 35,000 பேர் பார்க்கப்பட்டார். இப்போ வேலூர் அரசு மருத்துவமனையிலையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் தகுதியான மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் ஏன்னா நமது அரசாங்கம் உலகத்திலேயே இந்தியாவில் வைத்திய வசதி நல்லா இருக்கு. அமெரிக்காவில் உள்ளவங்க கூட இந்தியாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. ஆப்ரேஷனோ மற்ற சிகிச்சைகளோ, கண்ணுக்கோ மூளைக்கோ இருதயத்துக்கோ இங்கே பார்த்துக்கிறாங்க. எத்தனையோ நாடுகள்லேருந்து இங்கே இருதய, இப்போ சமீபத்தில் கூட ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க இருதய மாற்று சிகிச்சை செய்யப்பட்டது சில நாட்களுக்கு முன்னாடி. அதே மாதிரியெல்லாம் இந்தியா டெவலப் ஆகிருக்கு. அதில் மனநல பகுதி நமது தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தாலுகா மருத்துவமனையிலையும் மனநல மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வசதிப்படி அவங்கள உபயோகப்படுத்திக்க வேண்டியது. இன்னமும் அரசாங்கத்துக்கு மனநலம் மட்டும் அவர்களது பொறுப்பு இல்லை, வேறு எத்தனையோ உறுப்புகளில் உள்ள நோய்களுக்கும் அவர்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால என்ன சில சமயம் மனநல மருத்துவரையே அவசர நோய் பகுதிக்கோ அல்லது ஒரு கேம்புக்கோ இதே மாதிரி இடங்களுக்கு அனுப்பிவிடுகிறாங்க. அது மாதிரி அனுப்பும்போது அந்த கொஞ்சம் டாக்டர் இல்லாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் டாக்டர் இருக்காங்க. புதுக்கோட்டை மாதிரி உள்ள இடங்கள்ல மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே இவ்வளவு கருத்துக்களையும் நான் சொல்லியவன்